ஹாய், வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. எல்லோரும் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு நான் வாராகிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வருகிற 26ஆம் தேதி ஆஷாட நவராத்திரின்னு வாராகி அன்னையை வணங்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் நானுமே வாராகியோட நவராத்திரியை வரவேற்க ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டுருக்கேங்க. அதுக்கான சில வேலைகளை தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். அம்பாளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்களை பார்த்து வாங்கிட்டுருக்கேன். அந்த பொருட்கள் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தாங்க இந்த வீடியோ. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு ட்ரெஸ்ஸுங்க ஃபஸ்ட்டு, அடுத்து ஜுவல், அடுத்து அம்பாளுக்கு ஜடை. இந்த மாதிரி முக்கியமான திங்ஸ் வாங்கியிருக்கேன். அது கூட முருகருக்கு கோலம் போடுறதுக்காக ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதின ஒரு ஸ்டென்சிலும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்கேன்னா, விளக்கு வாங்கியிருக்கேங்க. அது எப்படின்னா, அகண்ட தீபம் மாதிரி ஃபுல்லாக அந்த 9 நாளும் எரிட்டோன்றதுக்காக கொஞ்சம் 250 ml அதில் ஆயில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு விளக்கு வாங்கியிருக்கேங்க. இதுதான் நான் வாராகி அம்பாளுக்கு வாங்கியிருக்க பொருட்கள். சரி, வாங்க நம்ம அந்த ஜுவல்லை பார்க்கலாம். அங்கே பாருங்கள், காசு மாலைங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நான் அம்பாளுக்கு காசு மாலை செட்டு வச்சுருக்கேன், ஆனால் வாராகிக்கு இல்லை. வாராகிக்கு வேறு ஜுவல் செட்லாம் இருக்குது. அதனால் இந்த நவராத்திரிக்கு ஸ்பெஷலாக வாராகிக்கும் நம்ம காசு மாலை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசு மாலை வாங்கியிருக்கேங்க. அதாவது 3 காசு மாலை சேர்ந்த காம்போங்க. ஒன்று ரொம்ப லாங்காக இருக்கும், ஒன்று மிடில் வர மாதிரியே, இன்னொன்று ஷார்ட். இந்த மாதிரி காம்போ. அடுத்து பார்த்திங்கன்னா, ஜடை பார்க்குறீங்க. எனக்கு தெரிலங்க, சைஸ் நான் ரொம்ப பெருசாக வாங்கியிருக்கேன். அம்பாள் என்கிட்ட இருக்கிறது குட்டி தான். ஒன்று வாராகிக்கும், இன்னொன்று அம்பாளுக்கும். ஆனால் இதை நான் எப்படி வச்சு அலங்காரம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில, வாராகிக்கு தான் தெரியணும். ஆனால் எப்படியாவது வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணி அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம வீட்டில் யாராவது குட்டீஸுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இந்த ஜடையை வச்சு அலங்காரம் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப அழகான ஜடை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, விளக்கு, இது தாங்க. அதாவது நம்ம திரியெல்லாம் நம்ம கை வச்சு ஏற்றி விடணும், இறக்கி விடணும்னு அவசியம் இல்லைங்க. அதில் ஒரு ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஏற்றி விடலாம், இல்லை ஸ்லோ பண்ணி விடலாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல குழியாக பாருங்கள், எவ்வளோ டெப்த் இருக்குது பாருங்கள். அதில் திரி எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஒரு திரியை அவங்க போட்டே காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த விளக்கு. அம்பாளுக்கு நான் ஏற்றுறதுக்காக வாங்கியிருக்கேன் ஒரு அழகான விளக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இதை ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி அடுத்து, அதாவது இது திரிங்க. நான் அதில் ரெட் கலர் திரி வாங்கியிருக்கேன். அம்பாளுக்கு ரெட் கலர் திரி போட்டு ஏற்றுனா ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதுக்காக ரெட் கலர் திரி. அப்புறம் இது பாருங்கள், கோலம் போடுறதுக்கு ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதின ஸ்டென்சில்ஸ். நம்ம கையில் என்ன தான் வரைஞ்சாலும் அவ்வளோ அழகாக இருக்காது. இதில் வரைஞ்சோம்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இல்லைங்களா. செவ்வாய்க்கிழமைனா முருகருக்கு கோலம் போடுறதுக்காக. அதுக்கப்புறம் இது என்னென்னா, இதுவுமே ஒரு அலங்கார பொருட்கள் தாங்க. அதாவது தோரணம் மாதிரி கட்டுறதுக்காக தோரணம் குட்டி குட்டிஸாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 பீஸ் இருக்குதுங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கா. சின்ன சின்ன பீஸ் அழகாக அந்த அம்பாலை சுற்றி நான் இதை தோரணம் மாதிரி தொங்க விடலான் இருக்கேன். அதனால் இதை வாங்கியிருக்கேங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அம்பாள் வாராகியை பற்றி என்ன சொல்லலான்னு பார்த்தா, நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்பாள் எங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்தானே எங்களுக்கு தெரிலன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது 100% உண்மைங்க. என் வாழ்க்கையிலையும் நான் கூப்பிடாமையே அம்பாள்
என் வாழ்க்கைக்குள்ளே வந்து இந்த வருஷத்தோட 4 வருஷம் ஆகுதுங்க. அம்பாள் எங்கள் வாழ்க்கையில் வந்து அது வந்து நம்ம வேறு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது அம்பாள் நான் கூப்பிடாமையே நான் உனக்கு உதவிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு தெய்வம் தாங்க. அது என்ன பிரச்சனைன்னு வேணால் நான் இப்போ சொல்கிறேன். அது ஒரு நிலம் சம்மந்தமான பிரச்சனை தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உண்மையாக நிறைய சூழ்ச்சிகள் நடந்தது அதில். இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேறு வழியே தெரியாமல் நாங்கள் உட்கார்ந்துருந்த காலங்க அது. அப்போது அம்பாலே தேடி வந்தாங்க எங்களுக்கு உதவி பண்ண. அம்பாள் வந்து ஒரு வாரம் அப்படியே படிப்படியாக அந்த நிலத்தோட பிரச்சனை தீர்ந்து ஒரு மாதத்தில் எங்களோட நில பிரச்சனை சரியாகி எப்படி இந்த பிரச்சனை வந்தது, எப்படி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அம்பாள் வந்து எங்களுக்கு நடத்தி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அம்பாள் வந்து எங்கள் வீட்டுக்கு 4 வருஷம் ஆகுதுங்க. ஒரு வருஷமும் நான் வந்து சிம்பிளாக ஆஷாட நவராத்திரியை வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷமும் அந்த மாதிரி செய்கிறதுக்காக தான் சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். இதை பாருங்கள், அம்பாளோட ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்து வாங்கினேங்க. ஒரு நாளைக்கு ஒரு கலர் போட்டு அம்மாவை அழகு பண்ணி பார்க்கணும், கண் குளிரன்னு எனக்கு ஆசைங்க. இதில் வந்து மொத்தம் 9 செட்டு இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு கலர். நான் முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. ரொம்ப சிம்பிளாக, அதாவது ரொம்ப கிராண்டாக பண்ணணுன்னு இல்லைங்க. நமக்கு என்ன தோணுதோ, நம்ம மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அம்பாளுக்கு இப்படிலாம் செய்யலாம், இப்படிலாம் அழகு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும். அதனால் நான் வந்து அப்படி யோசித்து தான் அம்பாளுக்காக இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குங்க. என்னென்னா, இந்த நவராத்திரியை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும், நிறைய பேரை இன்வைட் பண்ணி தாம்பூலம்லாம் கொடுத்து பண்ணணும்னு ஆசைங்க. ஆனால் இப்போ என்னோடய சுச்சுவேஷன், என்னோடய உடம்பு வந்து சரியில்லாததுனால என்னால் இவ்வளோ வேலைகளை செய்ய முடியுமான்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக என்னோடய ஆசையை அம்பாள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக அவளுக்கு நான் பூஜை பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பாள் எப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க அம்பாளை வந்து வச்சு வணங்கலாமா, அம்பாள் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்பாள் வந்து குழந்த மாதிரிங்க. எல்லாரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா அதை அனுபவித்தா மட்டும்தாங்க அதெல்லாம் தெரியும். அனுபவிக்காமல் யார் சொன்னாலும் என்ன இவங்க சொல்கிறாங்க, ஓவராக சொல்கிறாங்களோ அப்படின்னு இருக்கும். ஆனால் நிஜங்க, என்ன நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையும் நிஜம். வாழ்க்கையில் அனுபவித்தா மட்டும்தான் இதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எல்லோரும் தைரியமாக வராகி அம்பாளை வச்சு வணங்குங்க. அவளுக்கு ரொம்ப அப்படி கிராண்டாக இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. டெய்லி விளக்கேற்றி வச்சு அம்மா வராகி நீயே துணை அப்படின்னு சொன்னீங்கனாலே போதுங்க. அவள் வேறு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வம். முடிஞ்சால் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு அவளுக்கு தேவை, அவ்வளோதாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரண பிரசாதங்கள் தான். அவளுக்காக நம்ம மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு பானகம் கலக்கி அம்பாளாண்ட வச்சுட்டு அம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், ஓடோடி வந்துடுவா. நம்ம பார்வைக்கு எப்படி பார்க்குறோமோ அம்பாளை, குழந்தையா பார்த்தா குழந்த, இல்லை அவள் உக்ரமான தெய்வம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவள் உக்ரமான தெய்வம் தான், இல்லைன்னு சொல்லலைங்க. அதாவது நம்மக்கிட்ட நேர்மையும் நாணயம் நீதி இதெல்லாம் நம்ம பக்கம் இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் அம்பாளை வணங்கலாங்க. மனசளவில் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, அவ்வளோதான் அவள் எதிர்பார்க்கறது. நமக்கு யாராவது கெடுதல் நினைக்கிறாங்களா, நீங்கள் கவலையே பட வேணாங்க. அதை வாராகிக்கிட்ட அம்மா இந்த மாதிரி நீ பார்த்துக்கோ, அம்மா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை நீ பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு கவலையே பட வேணாங்க. அவளை மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தால் போதும். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அவள் செஞ்சுப்பா. நம்ம யாரையும் குறை சொல்லணுன்னு அவசியம் இல்லைங்க.
இப்படி தாங்க நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சதை தாங்க உங்ககிட்டலாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் நான் வந்து எதுவும் அம்மாளை பற்றி பெருசாக சொல்லவும் இல்லை, சின்னதாக சொல்லவும் இல்லை. என் வாழ்க்கையில் நடந்ததை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் தைரியமாக இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நீங்கள் உங்களால் எப்படிலாம் பூஜை பண்ண முடியுமோ பண்ணி கண்டிப்பாக வணங்குங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அம்பாளுக்கு வந்து அன்பு மட்டும்தாங்க வேணும், வேறு ஒன்றுமே வேணாம். அம்பாள் எப்படின்னா அப்படியே குழந்தைங்க கூப்பிட்ட உடனே நம்ம குழந்தைங்க ஆசையாக நம்மக்கிட்ட ஓடி வந்துடுவாங்கல்ல, அந்த மாதிரி அம்பாள் ஓடி வந்துடுவாங்க. நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அவள் முன்னாடி உக்காந்துக்கிட்டு உங்கள் குறைகளெல்லாம் சொல்லி நீங்கள் மனசு உருகி அம்பாள்கிட்ட பேசுனீங்கன்னா அன்றைக்கி நைட்டே அம்பாள் உங்கள் கனவில் வந்து காட்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் அம்பாள் பண்ணியிருக்கா. உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம்